பழனி தண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கி நடைபெறுகிறது. இது பற்றியான கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் குணசேகரன். விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. மூன்றாம் படை வீடாக கருதப்படக்கூடிய பழனியில் தைப்பூச திருவிழா என்பது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவினுடைய மிக முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் பழனி மலைக்கோவிலில் தண்டாயுதபாணி சுவாமி வீட்டிருந்தாலும் கூட இந்த தைப்பூச திருவிழா என்பது மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்மன் கோவிலில் தான் இந்த சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 26ஆம் தேதி இந்த கொடியேற்றம் என்பதும் கூட இந்த பெரிய நாயகி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. நேற்று முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானையினுடைய திருக்கல்யாணம் என்பது விமரிசையாக நடைபெற்றிருந்த நிலையில் இன்று மிக முக்கிய நிகழ்வான இந்த தைப்பூசத்தினுடைய பிரதான நிகழ்வாக போற்றப்படக்கூடிய இந்த திரு தேரோட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. பெரிய நாயகி அம்மன் கோவிலில் வீற்றிருந்த முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை ஆகியோருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட திரு தேரில் அவர்கள் படியமர்த்தப்பட்டதற்கு பிறகாக தற்பொழுது திரு தேரோட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் இங்கு காத்திருந்து இந்த திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தற்பொழுது மாட வீதிகளில் தற்பொழுது அந்த காட்சி வந்து கொண்டிருக்கின்றது. வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றார்கள். இந்த தேரோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக சிறிய அளவிலான 2 தேர்கள் விநாயகர் மற்றும் வீரபாகு ஆகிய 2 சிறிய தேர்களும் இழுத்துச் செல்லப்படுகின்றன. அதை சிறுவர்கள் மட்டுமே இழுத்துச் செல்லப்படுகின்றனர் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்த தைப்பூச திருவிழாவை என்பது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே இந்த பாத யாத்திரையாக பழனியை நோக்கி வந்தார்கள். பாத யாத்திரையாக வந்தவர்கள் தைப்பூச திருவிழாவை பார்ப்பதற்காக இன்று காலை முதலாக இந்த கிரிவல பாதையில் வலம் வந்து மலை மீது சென்று தண்டாயுதபாணியை தரிசனம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று மாலையில் நடைபெறக்கூடிய இந்த பிரதான நிகழ்வான திரு தேரோட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்த பகுதியில் திரண்டு இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க, நம்ம அவங்ககிட்ட பேசலாம். நீங்க எந்த ஊரு, இந்த தேரோட்டத்தை பத்தின சிறப்பு என்ன, எத்தனாவது வருஷமா நீங்க கலந்துக்கிறீங்க? பார்ப்போலும் பழனியிலே தைப்பூச தேரோட்டம் என்பது பள்ளி தேவ சேனாபதி சமேத முத்துக்குமார சுவாமி தைத்தேரிலே வந்து கொண்டிருக்கிறார். நான் பழனியைச் சேர்ந்தவன். ஒவ்வொரு ஆண்டும் எல்லா ஆண்டுமே நான் வருவதுண்டு. இந்த ஆண்டு மிகச் சிறப்பான பல ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி முதல் நாளான அன்று கொடியேற்றம் நடைபெற்று இன்று 7ஆம் நாள திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தைத்தேரானது 2ஆம் ஆண்டாக புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தேரில் பள்ளி தேவ சேனாபதி சமேத முத்துக்குமார சாமி வலம் வந்து கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பழனி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் காவல்துறையும் தேவஸ்தானமும் மிகச் சிறப்பான பல ஏற்பாடுகள் செய்துள்ளது. இவர்களைப் போலத்தான் ஏராளமான பக்தர்கள் வழிநெடுகும் காத்திருக்கிறார்கள். படம் பிடித்தும் இழுத்து இந்த தேரை வரக்கூடிய அந்த காட்சிகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேளதாளங்கள் முழங்க பக்தி பரவசத்துடன் தற்பொழுது இந்த திரு தேரோட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 4 மாட வீதிகள் வழியாக வலம் வரக்கூடிய இந்த திரு தேரோட்டம் என்பது மீண்டும் பெரியநாயகி அம்மன் கோவிலில் நிறைவடைய இருக்கின்றது. வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தற்பொழுது சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.